அவர் வெளியே போய் யார்கிட்டயோ பேசிட்டுலாம் வந்தார். இன்றைக்கி நம்ம வேலையை முடிச்சிடுவாங்கம்மா. பொங்கலை தின்னுட்டு படுத்து, சார் நான் சாமி கும்பிட்றதுக்கு உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? எது வரணும்னு ஆசைப்படுறீங்க? இல்ல இல்ல அங்கிருந்து சொன்னாங்க. தாங்கள் விரும்பும் இந்த படத்தோட ஒரு முக்கிய புள்ளி. ஸோ மெயின் ஹீரோ இன்னைக்கு. ஸோ அவர் நிறைய படத்துல நடிச்சிருக்காரு, முக்கியமான படங்கள்லாம் இயக்கியிருக்காரு. அதுவும் அஜித் சார் மாதிரி ஒரு பெரிய ஒரு மாஸ் ஹீரோவை வேற ஒரு ஜானர்ல இன்னும் மாசா காட்டினாரு. அது அந்த படம் பேர் தான் ரெட்டு. அது மட்டும் இல்லாமல் சூர்யா சார் நந்தா அந்த மாதிரி ஒரு படம் பண்ணிட்டு இருக்கிறப்போ அவரே வேற ஒரு ஜோனர்ல காட்டினாரு. ஸோ அவுட் அண்ட் அவுட் ஒரு காமெடி ஃபிலிமா. ஸோ மாயாவி. ஸோ மாயாவி படத்தை நம்மளுக்கு அருமையாக கொடுத்தாரு. இப்போ வரைக்கும் அந்த படம் எப்போ டிவியில் போட்டாலும் உட்காந்து போய் பார்த்துருவோம். நம்ம அவ்வளோ என்ஜாயபிளா இருக்கும். அது மட்டும் இல்லாம நான் ஒரு விஷயம் சொல்லுறேன். கண்டிப்பா அவருக்கு இன்ட்ரோ சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட அவரு கிட்ட கூகுள் வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது 175 படத்துக்கு மேல நடிச்சிருக்காரு. அப்போ நம்ம ஒரு படமா வந்துட்டு சொல்லிட்டே இருக்கணும். இவ்வளோ நேரம் எல்லாருமே காத்துட்டு இருக்கோம். அண்ட் உங்களோட வேர்ட்ஸ்க்காக சார் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு படம். அண்ட் அயலியில வந்துட்டு நான் உங்க கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு இன்னைக்கு நீங்க நடிச்ச ஒரு படத்துக்கு வந்துட்டு நான் ஹோஸ்ட் பண்றது. ஸோ சிங்கம்புலி சார் அவர்கள் உங்களை வந்துட்டு மேடை கலைக்கிறோம். எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களோட அழகான வார்த்தைகளுக்காக நாங்க எல்லாருமே வெயிட் பண்றோம் சார். ஸோ நீங்க இருக்க ஸ்டேஜ்ல நாங்களும் இருக்க ரொம்ப பெருமைப்படுறோம். ப்ளீஸ் சார். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இது எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஏன் குமார் ஃபங்க்ஷனுக்கு வந்த? ஓகே. இந்த ஷார்ட் ஃபிலிமில் ஒரு நாள் ஒரு ஃபைன் டே வீட்டில் இருந்தேன். அப்போ குமார் என்னோடய நாட்கள்லாம் தேதியெல்லாம் பார்க்குற ஒரு மேனேஜர். மாயாண்டி குடும்பத்தில் எனக்கு அண்ணனாக நடிச்சிருப்பார். ராஜ் மதுரவனோட கசின் குமார் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர். நம்ம திருப்பாச்சி படத்துக்கெல்லாம் அவர் தான் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர். அவர் வந்து நம்ம அமித் சாரெல்லாம் கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தார். ரவி சார் வந்தார், டைரக்டர்லாம் வந்தாங்க. வந்துட்டு ஒரு கதை சார் அதை கேளுங்க அப்படின்னா கதையெல்லாம் சொல்லி முடித்தோடனே இது எப்போ ஷூட் பண்ண போகிறோம், எங்கே ஷூட் பண்ண போகிறோம், எத்தனை நாள் ஷூட் பண்ண போகிறோன்னு. இது ஒரு 4 நாள் எடுப்போம் அப்படின்னாரு. 4 நாள் எப்படி வருது? இது ஒரு ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு. ஷார்ட் ஃபிலிம்னா நான் பண்ண மாட்டேன். இந்த ஒரு சின்ன ப்ரமோ எடுப்போம், இதை வச்சு நாங்கள் ஒரு படத்தை ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு நான் ஆக்ட் பண்ண மாட்டேன். நான் படம்னா தான் பண்ணுவேன், வேறு எங்கேயும் அதெல்லாம் இல்லை, நான் வரமாட்டேன் அப்படின்னு. அப்படியே உட்காந்துட்டு ரவி சொன்னார், சார் மகாராஜா பார்த்தேன், அதிலிருந்து உங்களை நான் மாற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். அது ஹமீத் சாரோட ஸ்கிரிப்ட் ஒன்று இருக்குது, ப்ரொடியூசரோட ஸ்கிரிப்ட் ஒன்று இருக்குது, அதுக்காகத்தான் வந்தோம். நீங்கள் பண்ணுறதா பண்ணுங்கள், இல்லாட்டி நான் இது வேண்டாம் நாங்கள் பண்ணலை அப்படின்னாங்க. ஸோ நம்ம எடுக்கிற ஒரு முடிவில் ஒரு ப்ராஜெக்டே நிற்கிது. அதில் ஒரு 4-5 பேர் ஒர்க் பண்ண போகிறாங்க. ஒரு கேமராமேன் வர போகிறாரு, ஒரு லைன் ப்ரொடியூசர் வர போகிறாரு, எடிட்டர் வர போகிறார், மியூசிக் டைரக்டர் வர போகிறாரு, ஒரு சின்ன டீம் வரப்போகுது. அவங்களுக்கு வந்து இன்னொரு பெரிய பிளாட்ஃபார்ம் கிடைக்க போகுது. அதில் ஒரு பிஸ்னஸ் இருக்குது. நம்ம சொல்கிற ஒரு இதில் அது தவறு நடந்துடக்கூடாது, சரி இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த படம் பண்ணது. பேரரசு சார் சொன்னது முற்றிலும் உண்மை. அவர் அந்த மாதிரி ஒன்றை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒன்று பண்ணும்போது உனக்கு ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குல்ல, பெரிய சேஞ்சே இருக்குது அப்படின்னு என்னை பாராட்டினார். அதுக்கு எனக்கு ஒரு நன்றியை தான் சொல்லணும். இவங்க ஹோஸ்ட் பண்ணாங்கள தாரா, ஒரு நாள் வந்து எப்படி போகிறதுன்னு தெரில, அயலி வெப் சீரிஸுக்கு போனேன். போகையில் நீங்கள் ஏசி பஸ்ஸு போட்டிருக்கோம், வர முடியுமா சார்னு கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3.5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் போனேன். அப்போ பக்கத்தில் இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டில் அந்த பஸ்ஸில் ஏசி கோச்சில் ஒரு பொண்ணு பெட்ஷீட்டை பற்றி படுத்துருக்கு. என்னை பார்க்குது. காலையில் இறங்குது, நானும் இறங்குறேன். இறங்கிட்டு அந்த பொண்ணு பெட்டி எடுத்துகிட்டு போகுது. நான் எந்த ஹோட்டல்னு தெரியல. அப்படியே நைட்டு ஏர்லி மார்னிங் 4 o'clock நிற்கிறேன். கொஞ்சம் நேரம் கழித்து அந்த ஹோட்டலில் சர்ச் பண்ணிவிட்டு போனால் அந்த ஹோட்டலில் இது நிற்கிது.
ஏம்மா நீங்கள் தானே நடிக்க வர்றீங்க, வாங்க சார் எனக்கு தெரியும் சார் அந்த ஹோட்டல்னு சொல்லி கூப்பிட்டு வர வேண்டியதானம்மான்னேன். சிரிக்குது. சரி நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லி அயலியில் அவங்களோட ஆக்ட் பண்ணேன் நான். அப்பயே வந்து டெய்லி டிஸ்கஷன் பண்ணி அதெல்லாம் அவங்களோட எஃபோர்ட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதான் அந்த அயலியோட மிகப்பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறம் சார் சக்தி சரண் இங்கே ஒருத்தர் இருக்கார் சார். உட்காருண்ணே. அஜித் படத்தில் ஃபஸ்ட்டு இவரை வச்சு தான் மொதல் ஷாட்டே நான் எடுத்தேன். எங்கன்னா இவரை படுக்க வச்சு இவர் மண்டைக்கு பக்கத்தில் ஒரு ஜீப் வந்து நிற்கணும். அது ரிவர்ஸ் ஷாட் எடுத்துருக்கலாம். ரிவர்ஸ் ஷாட் எடுத்துனா கரெக்டாக வந்துருக்கும். இவரை நான் படுக்க வச்சு அங்கேருந்து ஜீப் நேராக வந்து காதுகிட்ட நிப்பாட்டுங்கன்னே. அவர் வெளியே போய் யார்கிட்டயோ பேசிட்டுலாம் வந்தார். இன்றைக்கி நம்ம வேலையை முடிச்சிடுவாங்கம்மா, பொங்கலை தின்னுட்டு படுத்து அப்படின்னாரு. நானும் அப்போ வந்து படுக்க மாட்டிங்களா, சேஃப்டியாக தானே ஓடுறோம், உங்களுக்கு என்ன இருக்குது சார், நான் சாமி கும்பிட்றதுக்கு உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை. ஆனால் நன்றிண்ணே, நீங்கள் நல்லா பண்ணியிருந்தீங்க. அதோட முதல்வன் படத்துலலாம் உங்களுக்கு மிகப்பெரிய பேர் இருந்துச்சு. இல்லை இந்த படத்தில் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு என்கரேஜாக ஒரு விஷயம் நடக்கும்ல. சாப்பிட்டீங்களா, வச்சிங்களா, மோர் குடிச்சிங்களா, ஜூஸ் குடிச்சிங்களா, உங்களுக்கு ஏசி போட்டு விடுவா, உங்களுக்கு எதாவது கேர் வேணுமா, உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதெல்லாம் ரவி சாரோட மிஸ்ஸஸ் தான் பார்த்துக்கிட்டாங்க. ஏதாவது ஒன்று அந்த ஃபைட்லாம் ஒரு சின்னதாக எடுத்தோம். சார் இது மாண்டேஜ் எடுக்கிறீங்களே, மாஸ்டர் வந்திருக்காரா, இல்லை சார் நானே எடுப்பேன். ஓ அப்படியா. டைலாக்கு நானே எழுதிடுவேன். ஓ அப்படியா. ஃபைட்டு நானே எடுப்பேன். என்னடா இவர் அப்படின்னாரு. அப்புறமேல ஏதோ பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படியே ஏதோ வேர் தடுத்து பொத்துன்னு விழுந்துட்டேன் டம்முன்னு. ஆமாம் உங்களுக்கு விழுந்துட்டேன். ஒரு நைட்டு 10 மணிக்கு எப்படி விழுந்துட்டேன். அப்புறமேல் சரி சார் அப்படின்னாங்க. ஸோ அவங்களோட மிகப்பெரிய எஃபோர்ட்டு டைரக்டருக்கு வந்து அது மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரவி சார் வந்து ஒரு நல்ல கிரியேட்ரு, ஒரு நல்ல ரைட்ரு. அவருக்கு சினிமாவில் நிறையா விஷயங்கள் தெரியுது. எதையுமே கிளியராக இருக்கார். இந்த ஷாட் போகுது, இந்த டூரேஷன், இந்த லென்த்து, இது அப்படின்னு சொல்லி எல்லாமே கிளியராக பண்ணுறாரு. ஸோ அவங்களுக்கு இந்த சினிமா ஒரு மிகப்பெரிய விஷயத்தை கொடுக்கும். கண்டிப்பாக நம்பிக்கையோடு இருங்க. சார் அமித் சார் இருக்கார். அதனால் நீங்கள் பண்ண போகிறது ஒரு பெரிய படம், ஃபியூச்சர் புள்ளிமா நீங்கள் பண்ணணும். அது கூடிய சீக்கிரத்தில் நடக்கும். சாரை விட்டுறாதீங்க. சார் வந்து நிறையா வச்சுருக்காரு. சார்கிட்ட பார்த்த மாதிரி சார் வச்சுருக்கிற மாதிரி நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. அது மாதிரி இருக்கும். ஒரு சின்ன வயசுலேருந்தே குமார் சொல்லுவார், அமீது வந்து ப்ரொடியூசர் வந்து நான் ஒரு படம் பண்ணணும், இந்த மாதிரி கதை பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும்னா நிறையா இருக்குது. ஒரு க்ரைம் இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸில் வர மாதிரி ஒரு சேஸ் நாவல்ஸ் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, நிறைய ஜேர்னல் இருக்குது. ஆனால் இந்த ஃபீமேல் அப்யூஸ், இந்த குழந்தைகளோட விஷயம் அப்படின்னு எடுக்கிறதுக்கு சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது. அதை தைரியமாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து பெண் குழந்தைகளை பெற்றவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வாகவும் அந்த குழந்தைகளுக்கு மிகப்பெரிய ஒரு அட்வைசபிளான ஒரு விஷயமாகவும் இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அந்த பெண்கள், அந்த குழந்தைகள் வந்து அந்த வயசு தெரியாது. ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டோம்னா ஒரு 100ல் ஒரு 2%, 2 விழுக்காடு குழந்தைகள் கூட ஒரு சுதாரிப்பாக இருந்துட்டா அதே இந்த படத்தோட வெற்றி. அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம் அப்படிங்கிறதான் படிச்சிருக்கோம். எனக்கே நேற்று ஈவினிங் தான் எங்கள் மேனேஜர் அனுப்பிச்சி விட்டார், கொலை செய்ய விரும்புன்னு. அப்படி போடுங்க அப்படின்னேன் நான். ஸோ இந்த கொலை எதுக்காக செய்யுதுன்னு பேர சார் கரெக்டாக சொல்லிட்டார். உங்களை பெற்று வளர்த்து படிக்க வச்சு உங்களை பாராட்டி சீராட்டி வளர்க்குற அப்பா அம்மாவுக்கு தெரியும் நீங்கள் யார் கூட கரம் பிடிக்கணும், எங்கே போய் வாழணும், என்ன செய்யணும்னு. காதலிங்க, ஒன்றும் தப்பு இல்லை. பேர சார் சொன்ன மாதிரியே சொல்கிறேன், காதலிங்க. ஆனால் சூஸிங் ஒய்ஸ்லி நல்லா தேர்வு பண்ணுங்கள். அதுதான் நீங்கள் படித்த படிப்புக்கும் உங்கள் அப்பா அம்மாவுக்கும் நீங்கள் செய்கிற மிகப்பெரிய கடமையாக இருக்கும். நீங்கள் என்றைக்குமே சொல்லாதீங்க, ஒரு நாள் சொல்கிறேன், அப்பா நல்லவன்ப்பா நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு. நீங்கள் சொல்கிற வார்த்தை பல நாள், பல வருஷம், பல மாதம் நீங்கள் பரிசோதனை பண்ணி எடுக்கப்பட்ட முடிவாக அது இருக்கணும். எடுத்தோம் கவுத்தம்னு இருக்கக்கூடாது. பெற்றோர்களை நேசிங்கள்,
பெற்றோர்கள் பெண் குழந்தைகளையும் எல்லா குழந்தைகளையும் அதிகமாக நேசிக்கிறார்கள். இந்த சமூகத்துக்கான ஆட்களா, ஒரு நாகரிகமான சமூகத்துக்கு ஆட்களா, ஒரு சிறப்பான குழந்தைகளா, சிறப்பான எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல குழந்தைகளா நீங்கள் இருக்கணுங்கிறதான் என்னோடய ஆசை. எல்லாம் படித்து எல்லா மெத்தனமான அறிவெல்லாம் தேவையில்லை. டிசிப்ளின். அப்பா சம்பாதிக்கிறாரு, ஃபேன் அமர்த்துங்க, வேஸ்ட்டாக போகக்கூடாது. அப்பா சம்பாதிக்கிறாரு, லைட் அமர்த்துங்க. கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் வீட்டில் வேலை பாருங்க, வீட்டை சுத்தமாக வச்சுருங்க. அம்மா சாப்பிட்டானு கேளு, அப்பா சாப்பிட்டானு கேளு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கொஞ்சம் போல் ஊட்டி விடுங்க, உங்களுக்கு அவங்க ஊட்டி விடுவாங்க. இல்லைப்பா எனக்கு இது போதும்ப்பான்னு நீ சொல்லி பழகுங்க. இல்லைப்பா எனக்கு இந்த செல் எனக்கு போதும்ப்பா, நான் இந்த மார்க் எடுத்தேன்னா எனக்கு அந்த செல் வாங்கி கொடுப்பான்னு கேளுங்க. அப்பா அம்மா குழந்தைகளை பாதுகாப்பாங்க. அதே நேரத்தில் குழந்தைகள் அப்பா அம்மாவை நேசித்தா இந்த உலகம் நல்லா இருக்கும். இந்த படத்தை பார்த்து நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன 1 விழுக்காடு 2 விழுக்காடு பெண்கள் சுதாரிச்சிட்டா, பெண் குழந்தைகள் சுதாரிச்சிட்டா நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம். சரி சார். உங்கள்கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் சார். இது வரைக்கும் நீங்கள் வந்துட்டீங்க, இதுக்கப்புறம் நம்ம எப்போ மீட் பண்ண போகிறோம்னு கூட எனக்கு தெரியாது சார். உங்களை மாதிரி லெஜெண்டரியான அடுத்த ஆடியோ ஃபங்க்ஷன் இருக்கு. அதான் சார். ஆனால் இப்போ வந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட கண்டென்ட் வாங்காமல் உங்களை அனுப்புறதுக்கு எனக்கு மனசே இல்லை சார். ஒன்றும் இல்லை சார், இது அவுட் ஆஃப் கண்டென்ட் தான். போட்டு விடுங்க. நாளானிக்கு, அதாவது மே 5 தானே, 4 மே 4 வந்து தமிழ்நாட்டிலே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் யோசிச்சு வச்சிருப்பாங்க. நீங்க என்ன யோசிச்சு வச்சிருக்கீங்க? எது வரணும்னு ஆசைப்படுறீங்க? இல்ல அங்கிருந்து சொன்னாங்க. தாங்கள் விரும்பும், அதாவது மக்கள், நான் ஒன்று நினைப்பேன். கண்டிப்பா சார். நான் அதை வந்து சொல்லக்கூடாது. கண்டிப்பா. ஓட்டு போட்டும்போது சிம்பிள் காட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நம்ம ஒன்று நினைக்கிறோம், மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. மக்கள் எல்லாம் வாக்களிச்சிட்டாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்க போகுது. அந்த விஷயம் அந்த மிகப்பெரிய விஷயமா இல்லை, நல்ல விஷயம் ஒன்று நடக்க போகுது. சூப்பர் சார், சூப்பர் சார். நல்ல விஷயம் நடக்க போகுது. அது எல்லாரும் எதிர்பார்த்தது தான். வரும். அது ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. நம்ம எதுவும் சொல்லக்கூடாது, நம்ம பேசக்கூடாது. ஏன்னா எல்லா தலைவர்களும், எல்லா உயர்மட்ட தலைவர்களும், எல்லா அரசியல்வாதிகளும் எல்லாரும் அமைதியாக இருக்கும்போது நம்ம அது பேசக்கூடாது. கண்டிப்பாக. ஓகேவா? அதுக்கு அது எல்லா எது நடந்தாலும் நல்லதுக்கு, எது நடந்தாலும் நல்லதுக்கு. ஆனால் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். கண்டிப்பாக சார். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். கண்டிப்பாக சார். நன்றி சார். எப்படியாச்சும் வாங்கிடலான்னு பார்த்தேன், ஆனால் சாரோட ஸ்டைலில் சார் பயங்கரமாக அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டாரு. எனிவே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். முக்கியமாக இந்த மாதிரி ஒரு அருமையான படத்தில் உங்களை மாதிரி ஒரு பெரிய ஒரு லெஜண்ட் ஆக்டர் இந்த படத்தில் நடித்ததில் we are so happy சார். இது கண்டிப்பாக எல்லா மக்களிடத்துலையும் கொண்டு போய் சேரும்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது.